ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிசி ஃபேனை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபேனில் 2 டைப் இருக்குது, பால் பேரிங்கு, ஸ்லீவ் பேரிங்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஸ்லீவ் டைப் பேரிங்கு. இந்த ஃபேனை எப்படி சர்வீஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேனை சுற்ற முடியல, ஃபுல்லாக பேரிங் ஜாம் ஆகிருக்கு. இதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்ரி மூலிமா ஃபேனுக்கு சப்ளை கொடுத்து ஃபேன் சுற்றுதான்னு செக் பண்ணிக்கலாம். பேட்ரி பார்த்திங்கன்னா 12 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த ஃபேனுக்கிட்ட 12 வோல்ட் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா நம்ம இருக்கிற ஃபேன் வந்து 12 வோல்ட் ஃபேனு. ப்ளஸ் மைனஸு பொலாரிட்டி கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபேனை சப்ளை கொடுத்தோம், ரொட்டேட் ஆகலை. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர் இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணணும். இப்போ அந்த பாயிண்டில் தான் நம்ம ஹோல்ஸ் போடணும். அதுக்கு வந்து சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணிக்கிங்க. சால்ட்ரிங் நம்ம கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும். சால்ட்ரிங் ரொம்ப ஆழமாக ஹோல்ஸ் போடக்கூடாது சால்ட்ரிங் யூஸ் பண்ணி. ஏன்னா உள்ளார ஒரு ஸ்லீவ் இருக்கும், அந்த ஸ்லீவில் தான் அந்த பேரிங் வந்து ஃபேனோட சாஃப்ட் வந்து லாக் ஆகியிருக்கும். ரொம்ப ஹோல்ஸ் ஆழமாக போட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் டேமேஜ் ஆகிரும். ஸ்லீவ் டேமேஜ் ஆகிடுச்சின்னா மறுபடியும் ஃபேனை யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனோட சாஃப்ட் சென்டரில் தெரியுது பாருங்கள். சால்ட்ரிங் யூஸ் பண்ணி ஓட்ட போடுறதுக்கப்புறம் நம்ம கத்தி யூஸ் பண்ணி இந்த ஹோல்ஸை இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கணும். ஃபேன் சாஃப்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தடு. இது கொஞ்சம் கஷ்டமானது தான். இந்த மெத்தட் மூலிமா ஃபேனை சாஃப்ட்டு ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 70% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். ஒரு 30% டேமேஜ் ஆகி உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நானே ஒரு 2 ஃபேனு டேமேஜ் ஆகி ஒரு 3வது ஃபேனில் தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஃபேனு வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு நம்ம இதை சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
உள்ளே பாருங்கள், இது க்ளீன் பண்ணுறப்ப உள்ளே ஒரு ஸ்லீவ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம ஒரு சேஃப் கொண்டு வந்தாச்சு. சென்டரில் இருக்க சாஃப்ட்டு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அது ப்ரெஸ் பண்ணுற மூலிமா அந்த ஃபேனோட ரெக்க பகுதி தனியாக வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு இந்த ரெக்க பகுதி கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் சில டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் போர்டு கிளீனரை வச்சு இப்போ இந்த ரெக்க பகுதியில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். சாஃப்ட்டையும் க்ளீன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள துணி வச்சு நல்லா அழுக்கெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதான் ரொட்டேட்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பேரிங் மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். அழுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இது ரெக்கை பகுதியை இன்செர்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு ஓரளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம எதுக்கும் எலக்ட்ரானிக் க்ளீனர் வச்சு ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிரீஸ் அப்ளை பண்ண போகிறோம். என்கிட்ட ஒரு கிரீஸ் இருக்குது. நீங்கள் கடையில் பேரிங்னு யூஸ் பண்ணுற கிரீஸ் இது கிடைக்கும், அதை வாங்கிக்கிங்க. இந்தமாதிரி சாஃப்ட்டில் கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இந்த பேரிங் பகுதியில் கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். காயில் டச் ஆகக்கூடாது. கிரீஸு காயில் டச் ஆகாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் பின்பகுதியிலே இந்த கிரீஸ் அப்ளை பண்ணணும். அங்கே தான் ஒரு ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவில் தான் சாஃப்ட் போய் லாக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ரெக்க பகுதியை நம்ம பேரிங்கில் இன்செர்ட் பண்ணுவோம். இப்போ நல்லா இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் விட்டு வெளியே வரல, ரெக்கையும் வெளியே வரல, நல்லா வேகமாகவும் சுற்றுது. அடுத்து நம்ம இந்த பின்பகுதியை அந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம். இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி அந்த ஸ்டிக்கரை ஓட்டுங்க. ஏன்னா ஸ்டிக்கரை பிச்சோன்னா அதில் இருக்கிற கம்மு போயிடும். இது ஃபெவி பாண்டுங்கிற கம் வச்சு தான் நான் ஓட்டுறேன். அடுத்து நம்ம பேட்ரி மூலிமா சப்ளை கொடுத்து ஃபேனு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம்.
ஃபேனு ப்ளஸ் மைனஸு பொலாரிட்டி கரெக்டாக கொடுக்கணுங்க. பாருங்கள், ஃபேன் சூப்பராக ஓடுது. இருங்க, இப்போ வந்து இந்த பக்கம் உங்களுக்கு ஃபேன் ரெக்க பகுதியை காட்டுறேன் பாருங்கள். ஃபேன் பாருங்கள், துளி நாய்ஸ் இல்லை, சூப்பராக ஓடுது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு நீங்கள் ஃபேனை சர்வீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.